வெல்கம் டு சுபார்ட்ஸ். இப்போ இன்றைக்கி இதில் எப்படி டிசைன் பண்ணலான்னு பார்ப்போம். பாருங்கள், ஒரு சின்ன ஃப்ரேம் மாட்டியிருக்கேன். இது ஒரு 5 இன்ச்சுங்க. இது 18 இன்ச் மாதிரி இது ஒரு 5 இன்ச்சு ஃப்ரேமு. இதை ஃபிட் பண்ணியிருக்கேன். சும்மா நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அக்யூரேட்டாக பண்ண முடியாது 5ஆம் நம்பரில். 5ஆம் நம்பர் இல்லை, எந்த ஃப்ரேம்லேயும். ஏன்னா இது வந்து ஸ்டிச்டு ப்ளவுஸு. இப்போ இதுக்கு வந்து பாருங்கள், கட் ஒர்க்கு கட் பீட் தான் எடுத்திருக்கேன். 2 கலரில் கோல்டும் மல்டி கலரும் எடுத்திருக்கேன். சரியா? அதை வச்சு இப்போ அந்த லீஃபுக்கு எப்படி டிசைன் பண்ணலான்னு பார்ப்போம். நார்மல் நீடில் தான் எடுத்திருக்கேன். தைக்கிற ஊசியிலே நம்ம தைப்போம். இப்போ இந்த லீஃபுக்கு நடுவில் வந்து ஒரு டிவிஷன் மாதிரி ஒரு லைன் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ இங்கேருந்து மேலே ஸ்டார்ட் பண்ணுறேன். கரெக்டாக அந்த மேலே அந்த லீஃபோட மே பகுதியில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பீடை எடுக்கணும். அந்த மேலே வந்து நடுவில் வர்றது வந்து ஒரு 5 பீடு, 5 இல்லைன்னா 6, அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது மட்டும். ஒரு 5 பீடு கொடுத்துருக்கேன். இப்போ இதை நடுவு லைன் அதை வச்சு கரெக்டாக எங்கே முடியுதோ அங்கே மறுபடியும் குத்தி உள்ளே கொண்டு போயிடுறேன். இந்த மாதிரி. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு ரைட் சைடு மட்டும் ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்து லெஃப்ட்டு ஃபில் பண்ணிக்கலாம். பார்த்து மெதுவாக பண்ணுங்கள். நூல் வந்து ரொம்ப சிக்காகும். தச்ச ப்ளவுஸ்னால் கொஞ்சம் மெதுவாகவே ஒர்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி எடுத்துகிட்டு அடுத்து 3 பீடு, அதாவது ஃபஸ்ட்டு எடுத்தது 5 எடுத்திருக்கேன், அடுத்து 3 தான் எடுத்திருக்கேன். அப்போ தான் அந்த போட்டதுக்கு அதுக்கும் கொஞ்சம் கீழே வர மாதிரி இருக்கும். ரொம்ப எடுத்தோம்னா ரொம்ப லென்த்தாக இருக்கும், அசிங்கமாக இருக்கும். ஏன்னா ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் நம்ம 2 பார்ட்டாக டிவைட் பண்ணிட்டோம்ல, அதனால் அந்த இடத்துக்கு எத்தனை பீடு வருதோ, உங்களுக்கு 2 வந்தாலும் நீங்கள் 2 போடுங்க. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ஃபஸ்ட்டு ரைட் சைடு ஃபுல்லாக ஃபில் பண்ணுவோம். கரெக்டாக அந்த கோட்லேயே நான் குத்தணும். மேலே இருக்க கோட்லேயே நான் குத்திட்டு வெளியே எடுத்துகிட்டு இந்த கோட்டில் குத்துறோமா, எடுத்து வெளியே எடுத்துகிட்டு ஒரு 3 பீடு பாருங்கள். இப்படி இந்த மாதிரி சிக்காகும். பார்த்து மெதுவாக பண்ணுங்கள். எப்பயுமே நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு தைக்கிறது தான் பெஸ்ட்டு. சில நேரம் இந்த மாதிரி ஒர்க் பண்ண ப்ளவுஸில் பண்ணணும்னு ஆசையாக இருக்கும். அப்போ வந்து இந்த மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி இப்போ ஃப்ரேம் இருக்கனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அந்த ஃப்ரேமில் நம்ம மாட்டியிருக்கனால இந்த மாதிரி மெதுவாக எடுங்க. 3 பீடு. ஃபஸ்ட்டு வந்து அந்த குறுகலான இடத்துக்கு லீஃபுக்கு மேலே வந்து குறுகலாக இருக்குது பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், இது வந்து துணியும் மாட்டிடக்கூடாது. இதையும் பார்த்துக்கோங்க. அடியில் நூல் பண்ணுறப்ப நம்ம விட்டு எடுக்கிறப்ப அடியில் வேறு துணியை நம்ம ஸ்டிச் பண்ணிடக்கூடாது சேர்த்து. அதனால் மெதுவாக பார்த்து அந்த இடத்துக்கு மட்டும் வருதான்னு ஒவ்வொரு தடையும் கேர்ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரேம் இல்லாமல் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இப்போ இந்த இடம் கொஞ்சம் விரியுது. இந்த இடத்துல வந்து ஒரு 4 பீடு போடலான்னு நினைக்கிறேன். 3 போட்டோம் இல்லையா? இப்போ ஒரு 4. ஏன்னா இடம் கொஞ்சம் பெருசாக ஒரு பீடு மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக அந்த லீஃப் டிசைன் கிடைக்கும் நமக்கு. இந்த மாதிரி 4 பீடு, அப்புறம் இன்னும் பெருசாகிற இடத்துல 5 பீடு. அப்படி எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா ஒரு பீடு வேணால் வெளியே எடுத்துக்கோங்க. ஓகேவா? வச்சு பாருங்கள். கரெக்டாக அந்த ஷேப் வரைக்கும் வர்ற அளவுக்கு மட்டும் பீடு வைங்க. எக்ஸ்ட்ரா எடுத்துட்டோம் அப்படின்னா 1ஓ 2ஓ தேவையில்லைன்னா வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தட் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ ஃபுல்லாக பாருங்கள், ஆல்மோஸ்ட் ரைட் சைடு ஃபுல்லாக முடிச்சாச்சு ஓரளவுக்கு. கீழே வர திருப்பி குறுகலாக வரும். திருப்பி 4, 3 நீங்கள் பீடு குறைச்சா தான் கரெக்டாக அந்த ஷேப் கிடைக்கும். ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ ரைட் சைடு ஃபுல்லாக, லெஃப்ட்டும் அதே மாதிரி தான் 3 பீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே 4, 5 அப்படியே. இப்போ லெஃப்ட்டும் முடிச்சாச்சு. இப்போ அடுத்து இந்த இடத்துல வந்து கோல்டு. மல்டி கலரில் கொடுத்தேன், இப்போ கோல்டு. என்ன ரீசன் அப்படின்னா, இது வந்து ஃபேன்சி சாரீக்கும் கட்டிக்கலாம், கோல்டு சாரீக்கும் கட்டிக்கலாம் அப்படின்ற பர்பஸ்க்காக தான். ரெண்டுமே வேணும்னு சொல்கிறதுக்காக இந்த ப்ளவுஸ் வந்து காமனாக கேட்டாங்க.
இப்போ ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள் இந்த இது ஆமாம், இந்த கோல்டு கலர் முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி தான் இதுவும். பார்த்து நல்லா டைட்டாக வச்சு வச்சு குத்திக்கோங்க. அதுக்கு தான் அந்த ஃப்ரேமில் மாட்டுறது. ரொம்ப சிம்பிளான மெத்தடு, குட்டி வீடியோ தான். ஃபுல்லாக முடிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஆஃப் சைடு தான் கேட்டாங்க, ரைட் சைடு மட்டும். அந்த சைடு சாரீ வந்துடும். ஸோ இந்த சைடு மட்டும்தான். ரொம்ப அழகாக இருக்குது. நல்ல ஒரு கிளாஸி லுக் கொடுக்குது. நெக் சைடு அழகாக வந்திருக்கு. கைக்கு அதே மாதிரி நான் மார்க் பண்ண மாதிரி 2 இது கொடுத்தாச்சு, 2 லீஃபு. இந்த கைக்கு 2 லீஃபு, அந்த கைக்கு 2 லீஃபு. அந்த மாதிரி அப்புறம் ஃப்ரண்ட் நெக்கும் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கைக்கும் கொடுத்தாச்சு. சிம்பிளான நீட்டான ஒர்க்கு. ஃப்ரண்ட்டுக்கும் கொடுத்தாச்சு, ஃப்ரண்ட் நெக்கும் கொடுத்தாச்சு. நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பிகினர்ஸ்க்காக நான் போட்டுட்ருக்கேன். 1 மந்த் ஆரி கோர்ஸும் போட்டிருக்கேன். கிளாஸஸும் நான் வீட்டில் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ வேண்டியவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆரி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, பழகிட்டுருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சாதான் நான் போடுற வீடியோ இம்மீடியட்டாக உங்களுக்கு வரும். நோட்டிஃபிகேஷனில் அது காட்டும். ஓகேவா? நல்லா இருக்கா? இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.